எப்போ நேற்று ராத்திரி பார்வதி தலை ரூமில் போய் தூங்குனாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தலை ரூமில் போய் தூங்கக்கு நம்மளாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. பிக் பாஸும் சொல்லுவார், சேதுபதி அண்ணனும் சொல்லுவார். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம். சேதுபதி அண்ணனும் கண்டிப்பாக பிக் பாஸு சேதுபதி அண்ணன் கையில் ஒரு லிஸ்ட்டே கொடுத்து விடுவார், இதெல்லாம் கேட்கணுன்னு. ஏன்னா உண்மையான தலை ரூமில் தலைக்கு மாத்திரம் கொடுத்துருக்க. போகலாம், இருக்கலாம், பேசலாம், வரலாம். நம்ம அதுக்குள்ளே போய் படுக்கோ இருக்கோ ரொம்ப நேரம் அப்படியே அங்கேயே படுத்து அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தலைன்னு சொல்லி ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சேதுபதி அண்ணன் வந்து ஹோஸ்ட்டு செய்தாருங்க. அவர் இருக்காருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் அதை ஸ்டேஜில் போய் நிற்க முடியாதுல்ல. அவர் இடம் என்ன, அதுதான் அவர் பார்க்க அங்கே தான் அவர் தான் நிற்கணும். வேறு எல்லோரும் போய் நிற்கக்கூடாது, அப்படி தானே? அப்போ இவங்க போய் இருந்து பேசுறது அதெல்லாம் ஓகே, பேசலாம், இருக்கலாம். பார்வதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காகிட்டு உள்ள ஆள். அது அந்த பொண்ணுகிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாம் பண்ணும். லாஸ்ட்டு வந்து எல்லாம் பண்ணி உயிரை கொடுத்து எல்லாம் பண்ணும். லாஸ்ட்டும்போது எதுலையோ ஒன்று கோட்டை விட்டுரும். இந்த கோட்டை விட்டு கப்பு இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரில. கொஞ்சம் இவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட்டு நேரத்தில் கொண்டு போய் எங்கேயோ போய் என்ன முட்டிக்கிடுது. இப்போ பாருங்களாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் செய்து வருது. நேற்றுக்கு போய் தலை ரூமில் போய் படுத்துக்கிட்டு கமலத்தின்னு சொல்கிறாரு, கால் பிடிச்சி சொன்ன பாரு, நீ பாரு அவருக்கு வேற பயம் கொடுத்துருச்சு. தள்ளி படுக்காரு. தள்ளி படுத்த தலை தொங்கி கடலுக்கு போடக்குள்ள அப்படி கிடக்காரு. ஏன்னா அவருக்கு பயம் கொடுத்துருச்சு. ஏன்னா நாமினேஷனில் போடுவாங்க, பின்ன ஜெயிலுக்கு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க, தானே போடுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போகலான்னு ஆசைப்பட்டு போய் படுத்துட்டாங்களா என்னவோ தெரில. ஆனால் ரொம்ப நேரமாக இவங்களே கடுத்து ஆக்கும் பிறகு எந்திக்காங்க, போப்பாரு எந்திக்காங்க, இருக்காங்க, படுக்காங்க. அது நல்லதாக தோணலை. இருக்கட்டும். இந்த நம்ம பிள்ளைகள் வந்து சொல்கிற அதை பார்த்து இது பார்த்து நீ எங்கள் அம்மா சண்டை பிள்ளைல எங்கள் அம்மா அடிச்சுட்ட, இப்போ எங்கள் அம்மா கூட சண்டை போடுதேலே அப்படின்னு சொல்லும்போது இதே போல் பெற்ற பிள்ளைகள் உள்ளவங்க பார்ப்பாங்க. பார்க்காதவங்களும் ஒரு வீட்டில் ஒரு டிவி ஹாலில் இருக்குன்னு சொன்னால் அந்த சிலப்போ ஒரு ரூமு தான் இருக்கும். இப்போ அம்மா அப்பா வந்து இது பிக் பாஸ் பார்க்கணும்னா பசங்களும் பார்ப்பாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் இதாகிட்டு இருக்கலாம். அமிர்தனே அவனே சொல்கிறான், நீ போயிரு பாருன்னு சொல்லும்போது சரி இது கேட்கான்னு உள்ள மனசு கூட எதாவது வைக்கலாம். என்னன்னு தெரில, என்ன ஆக போகுதுன்னு தெரில. எங்கள் அம்மா வேறு வந்திருக்காங்க, வருவாங்க, அன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம்.